ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், விசாகப்பட்டினத்தில் நடக்கும் இந்திய அமெரிக்க கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? விடை டைகர் ட்ரையம்ப். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடல் பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ஆப்ரேஷனை இந்தியா மேற்கொண்டது? விடை ஆப்ரேஷன் சங்கல்ப். பின்வரும் அமைப்புகளில் எந்த அமைப்பு அதன் 90வது நிறுவன ஆண்டை கொண்டாடுகிறது? விடை RBI. காலை உணவு திட்டம் எந்த வெளிநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? விடை கனடா. உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் 9வது இடம் பிடித்த இந்தியர் யார்? விடை முகேஷ் அம்பானி. தற்போது அணுசக்தி இந்தியாவின் ஆற்றலில் எத்தனை சதவீதம் உள்ளது? விடை 1.6%. பின்வருவனவற்றுள் எது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பதை அல்லது அனுப்புவதை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது? விடை UNHRC. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாட்டு தூதர்களை இறையாண்மை மிக்கவை என கூறும் ஒப்பந்தம் என்ன? விடை வியன்னா ஒப்பந்தம். கடற்கொள்ளை தடுப்பில் சாதனை படைத்த இந்திய போர்க்கப்பல் எது? விடை INS ஷர்தா. இஸ்ரேல் மீது போர் தாக்குதல் முடிவு செய்துள்ள நாடு எது? விடை ஈரான். வணிக சூழல் தரவரிசையில் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? விடை 51. வள்ளலார் பன்னாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது? விடை வடலூர். விப்ரோவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஸ்ரீனிவாஸ் பாலியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகர் கவாச் பயிற்சி சமீபத்தில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? விடை லட்சத்தீவு. பருவமழை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு மக்களின் உரிமை என தீர்ப்பு கூறிய நீதிமன்றம் எது? விடை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தெலுங்கு புத்தாண்டு. விடை உகாதி. மராத்தி புத்தாண்டு. குடி பட்வா. தமிழர் புத்தாண்டு. விடை சித்திரை திருநாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் வகிக்கிறது? விடை MIT. QS உலக பல்கலைக்கழகக்கான தரவரிசையில் இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனம் எது? விடை IIT மும்பை. உலக இணையவழி குற்றங்களின் அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? விடை 10. கட்டாய இராணுவ பணி மசோதா நிறைவேற்றிய நாடு எது? விடை உக்ரைன். கேன்ஸ் திரைப்பட விழா கோல்டன் பாம் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படம் எது? விடை ஆல் வி இமேஜின் அஸ் லைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறை அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் எது? விடை பஞ்சாப் பல்கலைக்கழகம். உலகளவில் மரங்கள் அழிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 2ஆம் இடம். உலகளாவியான ஹெப்படைட்டிஸ் அறிக்கை 2024 யாரால் வெளியிடப்பட்டது? விடை உலக சுகாதார அமைப்பு. இந்திய இராணுவம் எந்த நடவடிக்கை மூலம் சியாச்சினை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது? விடை ஆபரேஷன் மேகதூத். சமீபத்தில் ஈரான் எந்த ஆபரேஷன் பெயரில் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது? விடை ட்ரூ பிராமிஸ். இந்தியாவின் தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு எத்தனை கிலோ? விடை 8 கிலோ. உத்தரமேரு
கல்வெட்டை விட பழமையான ஊர் சபை உறுப்பினர் தேர்வு தொடர்பான கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது? விடை மானூர். இந்தியாவின் தனது பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டுக்கு முதலாக ஏற்றுமதி செய்தது? விடை பிலிப்பைன்ஸ். ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கான வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு எது? விடை அல்ஜீரியா. ஈரான் மீது இஸ்ரேல் எந்த நகரில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது? விடை இஸ்பாகான். கிழக்கு கடற்கரையில் இந்திய கடற்படை எந்த பயிற்சியை நடத்துகிறது? விடை பூர்வி லெஹர். ஐநாவின் உலக மக்கள் தொகை அறிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்தியாவின் மக்கள் தொகை 144.17 கோடி, ஆண்களின் ஆயுட்காலம் 71 மற்றும் பெண்களின் ஆயுட்காலம் 74. இந்தியாவின் 68% உழைக்கும் வயதுடைய மக்கள் உள்ளனர். விடை அனைத்தும் சரி. தவறான இணையை தேர்ந்தெடுக. உலக பூமி தினம் ஏப்ரல் 21. சிவில் சர்வீஸ் தினம் ஏப்ரல் 22. விடை எதுவும் சரியாகவில்லை அப்படிங்கிறது தான். அதாவது எதுவுமே சரி கிடையாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது உலக பூமி தினம் ஏப்ரல் 21ங்கிறது தவறான ஆன்சர். ஏப்ரல் 22 தான் கரெக்டு. சிவில் சர்வீஸ் தினம் ஏப்ரல் 21க்கு இங்கே 22 கொடுத்துருக்காங்க, அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அமெரிக்காவின் குடியுரிமை பெறுவதில் முதலிடம் உள்ள நாடு? விடை மெக்சிகோ. பாதுகாப்புத்துறை 2023 அதிக செலவழித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 4. பாதுகாப்புத்துறையில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அதிக செலவழிக்கல. தமிழகத்தில் அதிக வெப்பம் எங்கு பதிவாகி உள்ளது? விடை சேலம். பேபி டோரா வழக்கு எதனுடன் தொடர்புடையது? மனித வளவிலங்கு மோதல்கள் உடன் தொடர்புடையது. பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதை கலக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது? திரவ நைட்ரஜன் கலக்க தமிழக அரசு தடை விதிச்சிருக்காங்க. 2024 G7 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை இத்தாலியில் தான் நடைபெற உள்ளது. எந்த விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமாக மாற உள்ளது? விடை துபாய். ஏஐ தலைமையிலான நியூஸ் ரூம் மாற்றத்திற்கான INMA குளோபல் மீடியா விருதை வென்றவர் யார்? விடை சனா. இந்தியாவின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்படும்? விடை புதுடில்லி. டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 4. இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகளை கொண்ட மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். ஏபிஜே அப்துல் கலாம் தீவு எங்கு அமைந்துள்ளது? விடை ஒடிசா. இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறனில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை குஜராத். சமீபத்தில் செய்திகளை பார்த்த சன்னதி புத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை கர்நாடகா. இந்தியாவிலே அதிகளவு இளைய தலைமுறை புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்கும் மாநிலம் எது? விடை தெலுங்கானா. தெலுங்கானாவில் தான் புதிய வாக்காளர்கள் அதிகமாக இணைஞ்சிருக்காங்க. சர்தாம் யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? விடை உத்தரகாண்ட். சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் எந்த மாநிலம் முதலிடம் உள்ளது? விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் நிறைய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் காணப்படுது. உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசத்தில் தான் சூரிய மின் உற்பத்தி நிலையம் காணப்படுது. நாட்டிலே அதிகப்படியான மரங்கள் அளிக்கப்படும் மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? விடை அஸ்ஸாம். நம்ம உலக லெவலில் மரங்கள் அதிகமாக அளிக்கப்படுது. இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தோம்னா முதலிடத்தில் இருக்கிறது அஸ்ஸாமில் தான். காப்புரிமை பதிவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? அதாவது காப்புரிமையில் நம்ம தான் இந்தியா லெவலில் வச்சுருக்கிறோம். மின்மாற்றிகளை பழுதாவதை தடுக்கும் பெல்லோ கருவியை உருவாக்கிய எந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது? தமிழ்நாடு.
காங்கோவின் பிரதமராக வரப்போவது யார்? விடை ஜீடித் துலுகா. மல்டாவின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? விடை மிரியம் ஸ்பிரிடெரி. செனகலின் இளையம் வயது ஜனாதிபதி யார்? விடை பாசிரோ டியோமயோ ஃபே. ஷிஃப்கோ இயக்கத்தின் தாய் இயக்கமான தசோலி கிராம சுயாட்சி இயக்கத்தின் நிறுவனர் யார்? விடை முராரி லால். இந்திய எல்லை காவல் படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் யார்? விடை சுமன் குமாரி. சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? ஜகத்ஜித் பவாடியா. விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் யார்? விடை கோபி தோட்டக்குரா. அயதுல்லா அலி கமேனி எந்த நாட்டின் உச்ச தலைவர்? விடை ஈரான். இந்த ஈரானுடைய அதிபருடைய ஏற்க வரும்போது தான் அந்த அதிபர் பதவியேற்க வரும்போது ஹமாஸ் பிரிவினுடைய தலைவரை சுட்டு கொண்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அது நடந்திருக்கும். சோனம் வாங்சுக் எந்த நாட்டு ராமன் மகாசேசே விருதை வென்றார்? விடை 2018. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? விடை கிறிஸ்டலினா ஜார்ஜீவா. பாரிஸ் ஒலிம்பிற்கென பிரத்யேக டார்ச்சினை வடிவமைத்தவர் யார்? விடை மாத்யூ லெஹனூர். லலிதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது 2024ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட உள்ளது? விடை அமிதாப் பச்சன், ஏஆர் ரகுமான். ஆனால் லலிதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நரேந்திர மோடிக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2024க்கான விருது அமிதாப் பச்சனுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் கொடுக்குறாங்க. கடற்படை தளபதியாக யார் பொறுப்பேற்க உள்ளார்? தினேஷ்குமார் திரிபாதி. தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர் யார்? விடை நளின் பிரபாத். இந்தியாவின் நீண்டகால பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? விடை மேனகா காந்தி. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? நைமா கதூன். T20 உலகக்கோப்பை 2024இல் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை உசேன் போல்ட். இவர் ஒரு ஓட்ட. 3வது விண்வெளிக்கு செல்லும் இந்திய வம்சாவளி யார்? 3வது முறையாக விண்வெளிக்கு செல்லும் இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ். பாகிஸ்தானின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை இஷாக் தர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? விடை நீதிபதி AK மிஸ்ரா. நியமிச்சிருக்காங்க. தி வினர்ஸ் மைண்ட் செட் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? விடை ஷேன் வாட்சன். செஸ் தரவரிசையில் இந்தியாவின் நம்பர் 1 வீரர் யார்? அர்ஜுன் எரிகைசி. உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2024 எங்கு நடைபெறுகிறது? விடை ஃபூஹெட். கேண்டிடேட் செஸ் போட்டி 2024 எங்கு நடைபெற்றது? விடை டோராண்டோ. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மிகவும் வயதான நம்பர் 1 வீரர் யார்? நோவாக் ஜோகோவிச். ஆடவர் இரட்டையர் பிரிவில் மிக வயதான நம்பர் 1 வீர் ரோஹன் போபண்ணா. இப்போ இவர் சர்வதேச போட்டிகள் விலகுவதாக அறிவிச்சிருப்பார். 2027 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? விடை தென்னாப்பிரிக்கா. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? விடை கிர்கிஸ்தான். பாரிஸ் உலக ஒலிம்பிக் சுடர் ஏற்றுதல் விழா எந்த நாட்டில் பழங்கால ஒலிம்பிக் தளத்தில் நடைபெற்றது? விடை கிரீஸ். 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற உள்ளது. பாரிஸில் எந்த நதியின் மீது அமைந்துள்ளது? சென் நதியின் மீது அமைஞ்சிருக்கு. பாரிஸ் சென் நதியின் மீது அமைஞ்சிருக்கு. கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் தொடரின் சாம்பியன் யார்? விடை குகேஷ். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டாடாக் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வென்றவர் யார்?
விடை எலனா ரைபாகினா. பெண்கள் பிரிவில் கேண்டிடேட் செஸ் போட்டியில் வென்றவர் யார்? விடை டான் ஜோங்கி. உலக சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக குகேஷ் யாரை எதிர்த்து விளையாடுவார்? விடை டிங்கிரிலின். லாரியஸ் விருதுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். நோவோக் ஜோகோவிச் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர். ஐட்டனா பொன்மண்டி ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை. இரண்டும் சரி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எந்த இந்திய கிரிக்கெட் வீரரை ICC ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை யுவராஜ் சிங். இன்னொருத்தரை பார்த்தோம், உசேன் போல்ட்டையும் T20 உலகக்கோப்பை 2024க்கான தூதராகவும் நியமிச்சிருப்பாங்க. இங்கே நம்ம இந்தியாவை சேர்ந்து யுவராஜ் சிங்கும் இருப்பார். எந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு ஒப்புச்சீட்டு கருவிகளை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது? விடை 2014. தேர்தல் தொடர்பான தகவல்களை பூத் ராப்தா இணையதளத்தை எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? விடை பஞ்சாப். தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு நேரத்திற்கு முன்பு நிறைவடைய வேண்டும்? தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்பு. தமிழ்நாட்டில் கடலுக்கடியில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? விடை கோட்டக்குப்பம். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை அளிக்கும் பின்வரும் செயலிகளில் எது என்பதை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி உள்ளது? விடை KYC செயலி. பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் தருமபுரியில் அதிக வாக்குகள் பதிவாகி உள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை சென்ட்ரலில் மிக குறைந்த வாக்குகள் பதிவாகி உள்ளன. விடை இரண்டும் சரி. குஜராத்தின் எந்த மக்களவை தொகுதியிலிருந்து முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? விடை சூரத். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த தொகுதியில் முதலாக பயன்படுத்தப்பட்டது? விடை பரவூர். 18வது லோக்சபா தேர்தலில் எந்த பழங்குடி சமூகம் முதலாக வாக்களித்தது? விடை ஷோம்பென்ஸ். பின்வரும் கூற்றுகளை கவனி. 100th question 100வது question. VVPATயில் உள்ள சின்னம் SLUவை பயன்படுத்தி பதிவேற்றப்படுகிறது. வாக்களிக்கும் போது வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய ஒரு சீட்டு அச்சிடப்பட்டு 1 நிமிடம் காட்டப்படும். இதில் 1 மட்டும்தான் சரி. இதில் VVPAT அது 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மந்த்துக்குள்ளது இந்த 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். மிச்சம் ரிமைனிங் கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு என்னென்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.